ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். நல்லா மொறு மொறுன்னு பட்டர் முறுக்கு குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு 6 கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க. இது இட்லி ரைஸோ இல்லை நார்மல் ரைஸோ இருக்கலாம். கூடவே 3 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. இப்போ பாதிக்கு பாதி நம்ம இதை எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை ரைஸை 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக மணல் ஆட்ட அரைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மைய அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம பொட்டுக்கடலை எடுத்து வச்சோம் இல்லைங்களா 3 கப்பு, அதை நல்லா நைஸாக பொடி பண்ணி நல்லா நம்ம அதை ஜலிப்போம் இல்லைங்களா, நல்லா அந்த தோலெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம ஜலிச்சு சுத்தமாக எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 3 கப் பொட்டுக்கடலை தான் போட்டோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு உளுந்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு முறுக்கு. இது கூட ஓமம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே எள்ளு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அது வெள்ளை எள்ளுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இதை பிளாக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிளாக் எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பை நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் போடுவீங்க, அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் சேர்த்து போகிறோம் பட்டர் நம்ம வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம் எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் இப்போ 2 கிலோ போடுறீங்கன்னா நீங்கள் 200 கிராம் பட்டர் சேர்த்துனீங்கன்னா நல்லா இது வந்து மொறுமொறுனும் இருக்கும், அட் த சேம் டைம் சாஃப்டாகவும் இருக்கும். கன்ஃபியூஸாக இருக்குங்களா? மொறுமொறுன்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, வாயில் வச்சா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக, அட் த சேம் டைம் அது கரைஞ்சி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், அடி மாவுலேருந்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு எப்பயும் போல் நீங்கள் முறுக்கு பிசைவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சைடில் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அது எந்த அளவுக்கு காயணும்னு சொல்லிட்டு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தட்டு எடுத்துக்கோங்க. சில பேர் வாழை இலை, அதாவது எண்ணெய் தடவி புழிஞ்சு போடுவாங்க. நான் இங்கே பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு புழிஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தட் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக பாருங்கள் வருது. இதை நம்ம இப்போ சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூடாக இருந்தால் கருகி போயிடும். அதனால் நம்மளுக்கு ரொம்ப சூடு இல்லாமையும் மிதமான சூட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டு எடுத்தோம்னா அது நம்மளுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த மெத்தட் எல்லாமே தெரியும். உங்கள் மெத்தடில் நீங்கள் இதைப்படி ஃபாலோ பண்ணி சுட்டுக்குங்க. பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம இதில் எந்த காரமும் போடலை. காரம் போடுறது ஒரு மெத்தட்னா, காரம் போடாமல் ப்ளைனாக சாப்பிட்றது இன்னொரு மெத்தட். இது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வருஷம் வருஷம் இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.